வேடனை எல்லாரும் ஏன் வேட்டையாட நினைக்கிறாங்க? ഞാൻപാണനല്ല പറയലല്ല പുലയനല്ല നീ തമ്പുരാനുമല്ല ആണേലൊരു മയിരുമില്ല. அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஆக்சுவலா வேடனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வேடனுடைய உண்மையான பெயர் ஹிரண்தாஸ் முரளி. வேடன் அப்படிங்கிற பெயர் எப்படி உருவானுச்சு அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்று வந்து என்னன்னா, வேடன் வந்து கருப்பா இருக்கிறதுனாலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்னாலையும், அதாவது பட்டியல் மக்களை வந்து கேரளாவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரைப்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அங்கே அவர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல, விளையாடக்கூடிய இடத்துல எல்லாரும் அவனை வேடன் வேடன் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வேடன் சின்ன வயசுல கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் இருக்குல்ல, மீனை வந்து வேட்டையாடுறதுக்கு அம்பு குத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மாரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவரை வேடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேரை எல்லாரும் கூப்பிட ஆரம்பிக்க, ஓகே அப்போ நம்மளுடைய பெயர் இதுதான், இப்படி தான் நம்மளுக்கு மாறப்போகுது அப்படின்னு அந்த வேடனுங்கிற பெயர் உருவாகுது. வேடனை ஏன் எல்லாரும் தன்னுடைய வேடன் அப்படின்னு பார்க்குறாங்க? அதே சமயம் ஏன் வேடனை ஒரு சில அரசியல் காரணத்துக்காக ஒரு சில அரசியல் கட்சிகள் எதிர்க்குது? வேடனுடைய அம்மா ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துலேருந்து வராங்க. அதாவது யாழ்ப்பாணத்தில் பூர்வீகமாக கொண்டவங்க தான் வேடனுடைய அம்மா. அங்கேருந்து இந்த போர்க்காலத்தில் இடம்பெயர்ந்து அதுக்கப்புறம் ஊட்டியில் இருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் முரளி அப்படிங்கிற ஒரு மலையாளியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு ஊட்டியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சூர் போகிறாங்க. திருச்சூரில் இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த யாழ்ப்பாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே தமிழீழம் எப்படி இருந்துச்சு, அந்த காலம் போர்க்காலமாக இருக்கும்போது எத்தனை வழிகள் அவங்க தாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். வேடன் வந்து எப்பயிலேருந்து இந்த ரேப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். நிறைய தமிழ் ரேப்பர்ஸ் இருக்காங்களே, நம்ம 90s பார்த்துருப்போம். தமிழ் ரேப்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு யோகி பியை தெரியும். ஸோ அவருடைய பாடல்கள் வழியாக ஈர்க்கப்படுறாரு. தமிழ் பாடல்களை மலையாள வரிகளுக்கு மாற்றி பாட்டு பாடுறாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அரசியல் புரிதல் வர ஆரம்பிக்குது, அரசியல் தெளிவு வர ஆரம்பிக்குது, அரசியல் மேலே அதிக நாட்டம் செலுத்துறாரு. இதை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கேள்வி கேட்டாகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ தான் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டை ஆரம்பிக்கிறார். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் அவரோட பாட்டை வந்து பதிவிடுறாரு. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குரல் அற்றவர்களின் குரல். அந்த பாட்டு எல்லாரும் கேட்குறாங்க, யாருப்பா இந்த பையன், ஒரு மாதிரி வெடிக்கிறான், அவனோட வார்த்தைகள்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ஆழமான அரசியலை பேசுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை எழும்புது. அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு தெரியறதெல்லாம் தாண்டி உலகத்தில் இருக்க எல்லாருமே அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வேடன் பாடல்களை வெளியிடுறாரு. அப்போ சினிமாவுடைய வாய்ப்புகள் வருது. சினிமாவிலும் சில பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தான் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வேடன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, வேடன் வந்து இங்கே சனாதானத்துக்கு எதிராக பேசுகிறாரு, அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசையை கேள்வி கேட்குறாரு, அதாவது இந்திய அரசையை கேள்வி கேட்குறாரு, இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் கட்சியை கேள்வி கேட்குறாரு, அதாவது என்ன கட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கட்சியை கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து சட்டம் போடாமல் பாடுறாரு, இது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எதிராகிடும் அப்படிங்கிறாங்க. அப்போனா அவங்க என்ன இதில் இருக்காங்க நம்மளுக்கு தெரியல. சட்டம் போடாமல் பாடுறதுல ஒரு குத்தமா அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. ஃபைன். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, ரேப்பருக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் எப்படி ரேப் பாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதல்ல இசைக்கு, ஆர்ட் ஃபார்முக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மொழியும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி ரேப் அப்படிங்கிறத பரவலாக நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, வலியோடைய குரலாக தான் ரேப்பை பார்க்க முடியும். ஒரு ரேப்பர் ஒரு ரேப் பாடுறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் பார்த்த, கடந்த, கேட்ட ஒரு வழியை தான் ரேப்பாக பாடுவான். ஸோ அப்படி தான் நம்ம பரவலாக ரேப்பை வந்து பார்த்துட்ருக்கோம். வேடன் அப்படிப்பட்ட ரேப்பை தான் பாடுறாரு. ஏன்னா அவருடைய வரிகளில் அவ்வளவு ஆழமான ஒரு அரசியலை பேசிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க யார், அவங்க என்ன மாதிரி சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். சனாதானத்துக்கு எதிராக கேள்வி கேட்கறதுனாலேயே வேடன் மேலே வழக்குகள் பதிவிடப்படுகிறது. ஏப்ரல் 28
வேடனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வேடன் வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய போதை தடுப்பு சட்ட அதிகாரிகள் போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அந்த கேஸ் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அடுத்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளே வராங்க. உள்ளே வந்து புலிப்புல் நீங்கள் போட்டிருக்கீங்க, இது வந்து தேச விரோதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல வேடன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இது எனக்கு கிஃப்டாக வந்தது, இது உண்மையான புலிப்பல்லுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு ஓகே, பையனை லைட்டாக ஆட்டி விட்டாச்சு, இதுக்கப்புறம் பையன் பெருசாக சீண்ட மாட்டான், விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அங்கேருந்து வெயிலில் வராரு. வந்தப்போ தான் இருங்க பாய் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏற ஆரம்பிக்கிறாரு. திரும்பி டேய் நான்லாம் இதுக்கு அடங்க மாட்டேன். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வேடனுடைய நெஞ்சில் இந்த இடத்துல வந்து ஆ அப்படின்னு தமிழ் எழுத்தில் எழுதியிருப்பாரு. ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, ஆ போட்டிருக்கீங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, அப்பா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல், அஞ்சாமை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் வேடன் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை உள்நோக்கி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சனாதானத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசினாரான்னு கேட்டால் கிடையாது. இங்கே நிற வேற்றுமைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, அதுக்கு எதிராக, அது வெளிநாட்டில் தாங்க இருக்குது, இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பற்றியும் பேசியிருக்காரு. காடை அழிக்கிறத பற்றி பாடியிருக்காரு, மதத்தை பற்றி பாடியிருக்காரு. ஓவராலாக ஒரே விஷயம், அதாவது ஒரு லைன் ஒன்று வரும், நான் பானனல்ல பறையனல்ல நீ தம்பூரானும் அல்ல அப்படின்னா, நான் கீழேயும் இல்லை நீ மேலேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை நம்ம ஒரே விஷயம் தான், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட தத்துவமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே அதுவும் இருக்குது. ஆனால் இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், நான் எந்த தரப்பையும் சார்ந்தவன் அல்ல, நான் எல்லாரும் சமம் என்று நினைக்கக்கூடியவன் அப்படிங்கிறத முன்னெடுத்து ஒரு பாடல்லையுமே சொல்லிகிட்டு இருப்பார். அவங்க அம்மாவை பற்றியுமே ஒரு பாடலில் பாடியிருக்காரு. அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும். இலங்கையிலேருந்து வந்த என் தாய், அவளுக்கு பிறந்தது ஒரு தீ அப்படின்னு சொல்லிட்டு வேடன் வந்து தன்னை தீயாக காமிப்பார். அதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், வேடன் அவருடைய அந்த ஃபாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வளர்த்த நாயை வச்சுருக்காரு. இதையுமே ஒரு பாட்டில் குறிப்பிடுவார். என்னென்னா, டேய் நீங்கள்லாம் நம்பன்னு பாருங்கடா, நான் மேலே நீ கீழேன்னு பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ ராஜாவாக இருந்தாலே நீ ஒரு பெரிய ஆளு கிடையாதான்ட்டார் அவர். அவருடைய பாடலில் இந்த வரிகள் இருக்கும். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ங்கிற பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து அது அழுத்தமாகவே சொல்லியிருப்பாரு. அதனால் தான் நீ கண்ணுக்கே தெரியாத சாதியை ஏன்டா வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கொண்டாடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவர் கேட்டிருப்பாரு. ஸோ இது மாதிரி ஒரு பாட்டு இங்கே அறிவை நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இப்பயும் நிறைய பேர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் சினிமா சார்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ரிலீஸ் பண்ணக்கூடிய இண்டிபெண்டன்ட் சாங்காக இருந்தாலும் சரி, அறிவை விரும்பக்கூடியவர்கள் அதிகமாகி கொண்டே இருக்காங்க. இங்கே அறிவு எப்படியோ அதே மாதிரி அங்கே வேடன் பல விஷயங்களை, பல அரசியலை, பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு நிறைய விஷயத்த உடச்சி ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் வேடனுக்கு சனாதானத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு அரசியல் கட்சி ஓகே வேடனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க மாறுறாங்க. காரணம் என்னென்னா, வேடனுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியில் வந்து எல்லாம் கத்துறாங்க, வேடன் எங்க, வேடனை காணும்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு கலவரமாக மாறக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுது. ஒரு நிகழ்ச்சிக்கு வேடன் வராரு, ஒரு விருது வழங்கும் விழாவுக்கு வராரு. அப்போ ஸ்டேஜில் ஏறும்போது இங்கே வேடனை பற்றி யாருக்கும் தெரியல. ஆக்சுவலாக அந்த இடத்துல சொல்கிறாங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு வேடன் சொல்கிறாரு. ஆனால் அப்போவே அவர் கேரளாவில் ஃபேமஸ், பட் ஆனால் இங்கே யாருக்கும் பெருசாக தெரியவில்லை. தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அவரை பற்றி பல பேர் தெரிஞ்சிகிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட வேடனை பற்றின பாடல்களை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம், அந்த பாடலில் இருக்கக்கூடிய அரசியல் அவ்வளவு ஆழமானது. இந்த வீடியோவில் ஓவராலாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ரேப் சிங்கர்ஸ் வராங்க, நிறைய சிங்கர்ஸ் வராங்க, வேடன் மாதிரியான ஆட்கள் அத்தி பூக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பேசி ஆகணும். இங்கே நம்ம அரசியல் பேசினா நம்மளை கேள்வி கேட்பாங்க, நம்ம அரசியல் பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அரசியல் பேசி அடக்குமுறைக்கு எதிராக பேசின, சாதியத்துக்கு எதிராக பேசின, மதத்துக்கு எதிராக, அதாவது இந்த மாதிரியான அனைத்து விஷயத்துக்கும் எதிராக பேசின வேடனை இப்போ வேட்டையாடுறதுக்கு
ஒரு அரசியல் கட்சி காத்துக்கிட்டு இருக்கு. இதில் யார் சரி தப்பு. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வேடன் மேலே ஆல்ரெடி ஒரு மீ2 ஆக்ட் இருக்குது, 2001 அவர் மேலே வந்து அரஸ்மெண்ட் கேஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஓகே ஃபைன், நான் வந்து அவர் வந்து முழுமையாக, அதாவது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பார்க்குறோம், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நான் இங்கே பேச வரல. ஆனால் வேடன் மேலே இப்போ திணிக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். வி ஸ்டாண்ட் வித் வேடன் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதனால வேடன் வேட்டையாடப்படுகிறார், எந்த அரசியல் கட்சி வேடனை எதிர்க்குது, எந்த அரசியல் கட்சி வேடனை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது கேரளாவை சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஒட்டுமொத்த சமூகத்தை, ஒட்டுமொத்த இந்தியாவை சார்ந்த ஒரு பிரச்சனை. ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் இப்படி தான் அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நமக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கணும். ஒரு சில பேருக்கு எழும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வேடனுக்கு சப்போர்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத நான் இங்கே பேச வரல. என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். அதை சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். நன்றி.